வணக்கம் நண்பர்களே, நான் ஆறுமுகசாமி. பிஎஸ்சியில் பற்றி ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வந்திருக்குது. அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன். நம்ம எப்போ வீடியோ போட்டாலுமே ஏதாவது நல்ல தகவல் வரும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அதனால தான் அடிக்கடி வீடியோ போடுறது கிடையாது. இப்போ வந்துட்டு இருக்க தகவல் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். இதுவரைக்கும் இது ஆரம்ப கட்டத்திலேருந்து நம்ம போராடிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு தடவும் மனசில் இருந்த கேள்விக்கு இப்போ கமிட்டியிலேருந்து பதில் கொடுத்துருக்காங்க. அது என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா, 2 தகவல் இருக்குது. ஒரு தகவல் நம்ம அடிக்கடி இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாத்துக்குமே லிமிட்டேஷன் இல்லாமல் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டு. கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா கட்டுறவனுக்கு கிட்டத்தட்ட 2000 ரூபா 3000 ரூபா தான் வந்திருக்குது. அதுமாதிரி 50,000 ரூபா கட்டினவனுக்கு 5000 ரூபா வந்திருக்குது, 500 ரூபா வந்திருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டு. அதான் இதெல்லாம் பார்க்கும்போது பணம் கொடுக்காமலே இருந்திருக்கலாம் போலுக்குப்பா. எதுக்கு பணம் கொடுத்து பணம் வாங்கலன்னு சொல்லி நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்டாவது சொல்லிக்கிட்டே இருந்திருக்கலாம். இவன் பணம் கொடுத்துட்டு எங்கள் பேரில் நான் கட்டின அமௌண்ட் மாதம் 1000 ரூபா கட்டினேன், 50,000 ரூபா கட்டிருக்கேன், ஆனால் ஒரே ஒரு பாண்டுக்கு மட்டும் பணம் ஏற்றி விட்ருக்காங்கன்னு சொல்லி எல்லாருமே அழுது புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அது நம்மகிட்ட கேட்கும்போது அதுக்கு கரெக்டாக பதில் சொல்லியிருந்தோம். நீங்கள் நோடல் ஆஃபீஸருக்கு மெயில் பண்ணுங்கள். நம்மகிட்ட இருக்க ஒரே ஆப்ஷன் அதுதான். வேறு எந்த ஆப்ஷனும் எங்கேயும் புலம்பி பிரயோஜனமே கிடையாது. நோடல் ஆஃபீஸர் மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். உங்கள் கம்ப்ளைண்ட்டுகளை, உங்களோட குறைபாடுகளை, உங்களோட மனக்குமுறலை எல்லாத்தையுமே நோடல் ஆஃபீஸர் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நம்ம எல்லாத்துலேயுமே சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம பதில் சொல்கிறதுலேருந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் தான் கிடைக்குமே தவிர தீர்வு கிடைக்காது. நோடல் ஆஃபீஸருக்கு மெயில் பண்ணிட்டார். அது நோடல் ஆஃபீஸர் எல்லா மெயிலையும் எடுத்து செக் பண்ணியிருக்காங்க. தரோவாக செக் பண்ணிவிட்டு அவங்க அதில் உங்களோட பிரச்சனைகளை எல்லாம் ரெடிபிகேஷன் பண்ணுறதுக்கு இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சிஎல் டேட்டா. நம்ம கம்பெனியில் பணம் கட்டும்போது பிஎஸ்சிஎல் கம்பெனியில் பணம் கட்டும்போது கம்பெனி பணத்தை திருப்பி கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு பாண்டு, கடைசி பில்லு, இந்த 2ஐயும் தான் வாங்கிக்கிட்டு பணம் கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட 60 மாதம் நீங்கள் பணம் கேட்டிருக்கீங்கன்னா 60வது பில்லு கொடுத்தா போதும். ஃபஸ்ட்டு பாண்டு 60வது பில்லையும் கொடுத்தா போதும். 60வது பில்லு இல்லைனா கூட அதுக்கு ஒரு நோட்ரி பப்ளிக் சைன் வாங்கி கொடுத்தா அவங்க டிக்ளேர் பண்ணிட்டு பணம் கொடுத்துருவாங்க. இது பிரகாரம் நீங்கள் பணம் கொடுத்தானே அப்படின்னு சொல்லி எல்லாருமே கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தோம். அதை இது வரைக்கும் அவங்க அதை கன்சிடர் பண்ண மாதிரி தெரியலை. ஆனால் இப்போ நோடல் ஆஃபீஸர் அதை எடுத்து பார்த்துருக்காங்க. ஏன்னா அவங்க பெரிய அமௌண்ட்டுகள் கொடுக்க ஆரம்பிக்கும் போது தான் இந்த பிரச்சனை எவ்வளோ பூதாகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களால உணர முடிஞ்சுது. அதனால் இப்போ நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது பிஎஸ்சிஎல் டேட்டா அவங்கள்ட்ட கண்டிப்பாக இருக்குது. பிஎஸ்சிஎல் டேட்டா இல்லாமல் அவங்க பணம் கொடுக்கல. பிஎஸ்சிஎல் டேட்டா பிரகாரம் அவங்க பணம் கொடுக்க தான் இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க. என்னங்க ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குதா? ஏன்னா இந்த வருஷத்தில் இதுக்குள்ளே பாண்டை கூட தொலைச்சவங்க இருக்காங்க. கடைசி பில்லு மட்டும் நம்ம கொடுக்கும்போதே நீ கடைசி பில்லை கண்டிப்பாக கம்பெனி கேட்பாங்க, கடைசி பில்லை மட்டும் வச்சிரு அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தோம். அதனால் இப்போ பிஎஸ்சிஎல் டேட்டா பிரகாரம் கமிட்டியை பணம் கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. இது ஐடியா பண்ணியிருக்க கிடையாது, முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு சில வெப்சைட்டில் சில அப்டேட்டுகள்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சில நாட்களில், சப்போஸ் ஒரு சில நாள் இல்லைனா ஒரு சில வாரங்களில் இந்த அப்டேட் பிரகாரம் பணம் கொடுக்க போகிறாங்க. இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா யார்கிட்டையுமே இப்போ பில்லு முழுமையாக கிடையாது. கிட்டத்தட்ட 90% பேர்கிட்ட ஃபுல் பில்லு எதுவுமே கிடையாது. பாண்டை மட்டும் வச்சுருக்காங்க. ஏதோ அடையாளத்துக்கு பாண்டு, பேப்பர் மட்டும் தான் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க டேட்டா இருக்குது. அவங்க டேட்டா பிரகாரம் அவங்க பணம் கொடுக்க போகிறாங்க. அது எந்த மாதிரி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலை. ஏன்னா நம்மகிட்ட ஒரு கணக்கு இருக்கலாம், அவங்கள்ட்ட ஒரு கணக்கு கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு டிக்ளேர் பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது உங்களோட நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு கேட்டிருக்கீங்க அப்படிங்கிற கணக்கு எங்கிட்ட இருக்குது, இதுக்கு மேலே நீங்கள் பணம் கேட்டிருந்தால் அந்த பில்லை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 2014 ஆகஸ்ட்டில் செபி கம்பெனியை ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள டேட்டாங்கிறது 2014 பிப்ரவரியில் சிபிஐ பிஎஸ்சிஎல் கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸில் ரைடு போனாங்க. அப்போ 64 கண்டெய்னரில் டாக்குமெண்ட், டேட்டா எல்லாத்தையும், ஆர்டிக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போனாங்க. அந்த டேட்டா அவங்ககிட்ட 100க்கு 100% கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இது வரைக்கும் உள்ள கணக்கு இருக்குதா அப்படிங்கிறது தெரியல. பணம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது தெரியும். அந்த கண்டிப்பாக அந்த பிப்ரவரி வரைக்கும் உள்ள கணக்கு அவங்ககிட்ட இருக்கும். அதனால் அவங்ககிட்ட இருக்க கணக்கு ஒரு 4 தவணை 5 தவணை கம்மியான கணக்கு கூட இருக்கலாம். அப்படி இருந்தால் அதுக்கு மேலே உள்ள பில்லு உங்கள்கிட்ட இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன்.
எந்த மாதிரி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அப்படி ஒரு சில பில்லு மிஸ் ஆனால் கூட நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு 90-95% நம்ம கட்டின அமௌண்ட் வந்துடுது. இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க கொடுக்கறதா வந்து முதல்ல முடிவு பண்ணலை. கட்டின அமௌண்ட்டு கொடுக்குறதுக்கு தான் கோர்ட்லேயே வந்து ஆர்டர் வாங்கியிருந்தாங்க. கட்டின அமௌண்ட்டு தான் கொடுக்க போகிறாங்க. அதனால் இது வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி, எல்லாத்துக்குமே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு எடிட் ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. பேங்க் அக்கௌண்ட் இது போக நிறைய பிரச்சனை வரும். பேங்க் அக்கௌண்ட் வந்து டெத் ஆகிட்டு, அப்பா டெத் ஆகிட்டாங்க, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தீர்வு கொடுக்கட்டாலும் இதுவே வந்து ஒரு பெரிய விஷயந்தான் அவங்க பண்ணதில் வந்து. அதில் பிஐசிஎல் டேட்டா பிரகாரம் பணம் கொடுக்கறதுக்கு கமிட்டி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. நமக்கு அதிகாரப்பூர்வமாக வந்து தகவல் வந்திருக்குது. அப்புறம் இன்னொரு தகவல், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம். வரக்கூடிய நிதியாண்டில் 2026-27 நிதியாண்டில் உங்களுக்கு புதுசாக ஒரு வெப்சைட் ஆரம்பித்து கொடுக்க போகிறாங்க. இது வரைக்கும் பதிவு பண்ணாதவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு, பதிவு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் தள்ளி போகலாம். ஏன்னா இந்த பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லாருமே சாபம் ஓட்டுக்கிட்டு இருக்காங்க. பணம் வாங்கின எல்லாருமே வந்து திருப்தி ஆகலை, சாபம் ஓட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இதை வந்து அவங்க சரி பண்ணுறதுக்கு கமிட்டி வந்து முதல்ல முயற்சி எடுக்கிறாங்க. இது சக்ஸஸ்ஃபுல்லாக பணம் கொடுக்குற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் இந்த பதிவு பண்ணாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதை சரி பண்ணால் தான் புதுசாக வரவங்களுக்கு புதுசாக ஒரு பிரச்சனையை வந்து உண்டு பண்ணாமல் இருக்க முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, லேட்டானால் கூட நமக்கு வந்து சேஃப்டியாக பணம் வந்துடும் அப்படின்னு சொன்னால் இன்னும் எத்தனை வருஷம்னாலும் காத்துக்கிட்டு இருக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் இந்த பிரச்சனைகளை சரி பண்ணிவிட்டு இவங்களுக்கு பதிவு பண்ணவங்களுக்கு சரியான முறையில் பணத்தை கொடுத்து முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் புதுசாக பதிவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதனால் யாரும் வந்து அவசரப்பட வேண்டாம், ஆத்திரப்பட வேண்டாம், அமைதியாக இருங்க. எவ்வளவோ காலங்கள், கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 வருஷ காலம் நம்ம வந்து காத்து வந்துட்டோம். இன்னும் ஒரு சில மாதங்கள் தான், அதிகபட்சம் போனால் இன்னொரு 1 வருஷம் 2 வருஷத்தில் கம்ப்ளீட்டாக எல்லாரும் பிரச்சனையும் வந்து முடிச்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது. இதில் வந்து நாம் கமிட்டியை வந்து பாராட்டியே ஆகணும். ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை இது வந்து. நம்ம கூட நிறையா கமிட்டியும் செபியும் வந்து நிறையா விமர்சனங்கள்லாம் வச்சுருந்தோம், நிறைய திட்டிருந்தோம், சாப்பு விட்டுருந்தோம். ஆனால் மக்களோட பிரச்சனையை வந்து அவங்க இவ்வளோ தூரம் வந்து கனிவாக எடுத்து அதில் முயற்சி எடுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு சொல்லி கடமைப்பட்டிருக்கோம். ஏன் நன்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இதை மாதிரி இந்தியாவில் முடக்கப்பட்ட எந்த கம்பெனிக்குமே பணம் கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. இதை கண்டு தான் நம்ம வந்து பயந்துக்கிட்டே இருந்தோம். எந்த கம்பெனிக்குமே அவங்க பணம் கொடுத்ததே கிடையாது. பிஐசிஎலுக்கு எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு உள்ளுணர்வு வந்து இது ஒரு பயம் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது. இதை நான் ஆரம்ப கட்டத்தில் வந்து நிறைய மீட்டிங்களில் வந்து அவேர்னஸில் பேசும்போது சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இப்போ பணம் வராது, இன்னும் குறைஞ்சபட்சம் 10 வருஷம் ஆகும்னு சொல்லி நான் எப்போ சொன்னேன், 2016-17 சொன்னேன். அப்போ நிறைய பேர் வந்து என்னை திட்டினாங்க. ஆனால் இப்போ ஒரு 12 வருஷம் வந்து கடந்து போயிடுச்சு. எனக்குமே முழுமையாக வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் இந்த அப்டேட்டுகள் அவங்க கொடுக்கும்போது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சாச்சுன்னு சொல்லி அவங்க ஃபைலை க்ளோஸ் பண்ணதை விட எல்லாத்துக்கும் திருப்திகரமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த முயற்சியை எடுத்துருக்கிறதுக்கு நோடல் ஆஃபீஸருக்கு, அதாவது கமிட்டியோட செயல்பாடு வந்து நோடல் ஆஃபீஸர் தான் இதில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கமிட்டினாலே வந்து ரிட்டையர்டு ஜட்ஜி லோதா அப்படிங்கிறத விட நோடல் ஆஃபீஸர் தான் கமிட்டி. நோடல் ஆஃபீஸருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இது இந்தியாவில் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாக தான் இருக்கும். ஏன்னா அரசாங்கம் முடக்கின கம்பெனி எந்த கம்பெனிக்குமே அவங்க பணம் கொடுத்தது கிடையாது. பிஐசிஎலுக்கு மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த ஒரு அப்டேட் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் எல்லாருமே வந்து அவங்களோட பிஐசிஎலோட வெப்சைட், அந்த கமிட்டியோட வெப்சைட் இருக்கு இல்லையா, அதை வந்து அடிக்கடி செக் பண்ணுங்கள். டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்களுக்கு வேலை என்ன, அந்த வெப்சைட் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுத்துருக்கேன். அந்த லிங்கில் போய் டச் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு டேட்டா வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி அது என்ன அப்டேட் இது வரைக்கும் வந்து அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இல்லை, இனி வந்து கொடுப்பாங்க. அதில் பிஎஸ்சியோட வெப்சைட்டை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள், இந்த மாதிரி அப்டேட்டுகள் எதுவும் வந்திருக்கான்னு சொல்லி. இந்த ஒரு தகவல் தான் இதில் வந்து முக்கியமான தகவல். இது முடிஞ்சிட்டுனாலே நம்ம மற்ற கேஸு, டெத்து கேஸு, பாண்டு மிஸ் ஆனது, லோன் கேஸு, மற்ற எல்லாத்துக்குமே பாண்டு ரசீது மிஸ் ஆனது எல்லாத்துக்குமே சரியான ஒரு தீர்வு வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்ம யூடியூப் வீடியோலையும் ஃபேஸ்புக்லேயும் நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்குறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் என்னால் வந்து பதில் கொடுக்க முடியலை அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் உங்களோட கமெண்ட்கள் எல்லாத்தையுமே வந்து நான் படிக்கிறேன். எல்லாத்துக்குமே வந்து
அது உரிய இடத்துல அந்த கம்ப்ளைண்ட்டுகள்லாம் கொண்டு சேர்த்து அதுக்கான தீர்வுக்கு வந்து நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். நம்ம பிஏசிஎல் இன்வெஸ்டர் வெல்ஃபேர் அசோசியேஷன் மூலமாக அதை வந்து நம்ம சட்ட நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த அப்டேட்டுகள் வந்துட்டு கூட வந்து நாம தான் காரணம் அப்படின்னு சொல்லி இல்லை பெருமை தேடுறதுக்கு எதுவுமே கிடையாது. நிறையா அமைப்புகள் வந்து இது ஆரம்ப கட்டத்துலேருந்தே சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதை கமிட்டி வந்து இப்போ பணம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த பிரச்சனையை வந்து கையில் எடுத்து அந்த மெயிலில் வந்திருக்க அந்த கம்ப்ளைண்ட்டுகள்லாம் பார்த்துட்டு இப்போ அவங்க சரியான ஒரு தீர்வை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. வேறு எதுவும் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அப்டேட்டுகளை நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். பிஏசிஎலோட ஒவ்வொரு கஸ்டமர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து பிஏசிஎல் கஸ்டமர் கண்டாலே ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு தான் இருந்தோம். இது சும்மா கிடக்கவும் நம்ம தூண்டி விட்டு கேள்வி கேட்க வச்சிடக்கூடாது, நம்ம மண்டையை உடச்சிருவான்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருந்தீங்க ஏஜென்ட் எல்லாருமே. இந்த தகவலை வந்து எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்க ஒரு நல்ல ஒரு தகவல். அதனால் இந்த வீடியோ வந்து எல்லா கஸ்டமருக்கும் நீங்கள் தைரியமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பயந்து கூனி குறுகி வெக்கப்பட்டு வேதனைப்பட்டிருந்த ஏஜெண்டுகள் ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் தலை நிமிர்ந்து உங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் பேசலாம், தைரியமாக பேசலாம். நான் உன்னை ஏமாத்தலை, நான் என்னோடய வாக்குப்படி நான் உனக்கு பணம் வாங்கி தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக பேசலாம். இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.